மத்திய அரசு என்ன செய்யும்? மத்திய அரசு ஏன் கிளாரிபிகேஷன்ல வரணும்? தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனிப்பட்ட அமைப்பு. அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். மத்திய அரசு ஏன் கிளாரிஃபை பண்ணணும்? தவறு செய்பவர்கள், இங்கே வெற்றி பெற முடியாதவர்களின் சலசலப்பு தான் ராகுல் காந்தியின் இந்த ஊர்வலங்கள், இந்த போராட்டங்கள். அதற்கு திமுக உறுதுணையா தான் இருக்கும். இன்னைக்கு வாக்காளர் பட்டியலில் மோசடி பண்ணி ஒரு தேர்தல் தில்லுமுள்ள நடத்தக்கூடிய அளவுக்கு மோசமான நிலைமை இந்தியாவில் உருவானா அது ரொம்ப ஆபத்தானது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் குறைபாடுகள் உண்டு. அதுவும் குறைபாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. காட்ட முடியாது சொல்றதுக்கு ஒன்றும் அவங்க அரச பரம்பரை இல்லை. தேர்தல் ஆணையம் அரச பரம்பரை இல்லை. பாரத பிரதமர் ஒன்றும் அரசர் கிடையாது. நான் வேணா உங்களுக்கு அனுப்புவா காணொலிகளை. ஒருத்தர் நின்றுப்பாரு, அந்த அம்மா வந்தவொடனே அதை அடையாள அட்டை வாங்கிக்கிட்டு இவரே போய் அழுத்திடுவார். எல்லாமே பிஜேபிக்கு போகும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். புரட்சி தலைவரை கொச்சைப்படுத்தி ஒரு குறுகிய வட்டத்தில் அடைத்தார். நிச்சயமாக திரும்ப நண்பர்களே வரலாறு உங்களை மன்னிக்காது. எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாரை கொண்டு வந்தார். ஒரு திராவிட இயக்கத்திலே பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஒரு தலைமை உருவாவதற்கு அவர் இடம் கொடுத்து விட்டார் என்று சொன்னேன். இதுல என்ன தவறு இருக்கிறது எனக்கு புரியவில்லை. ஒரு சூரியன் ஒரு சந்திரன் தான். அது மாதிரி ஒரு எம்ஜிஆர், ஒரு ஜெயலலிதா, ஒரு கலைஞர், ஒரு கேப்டன் தான். அவர்கள் இடத்தை இன்னொருவர் யாரும் நிரப்ப முடியாது. அதே மாதிரி ஒரு பிரேமலதா விஜயகாந்த் தான். ஏன் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. முன்னாடி எங்க ஐயா மருத்துவர், எங்க அண்ணன் திருமா, எங்க அண்ணன் வைகோ, ஐயா விஜயகாந்த், இவர்கள் செஞ்ச தவறை அவங்களுக்கு பின்னாடி வர வழித்தடத்துல போற நான் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தனிச்சு நின்னாலும் தனித்துவத்தோடு நிக்கணும். நமக்கு அது தேவையில்லை. இது எல்லாம் ஒட்டு மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியை பொறுத்தவங்க கூட மிஞ்ச மாட்டான். எல்லாம் ஜெயிலுக்கு போவான். முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள் இருந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து போவாங்க.